அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் ஒரு 11 மணி போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, அதையும் கவர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி பார்த்துடலான்னு சொன்னேன் இல்லையா, வீட்டில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கிறேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போது நம்ம அரைக்க போகிறோம். இது அரைச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கேஜி பக்கமாக சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து நல்லா வேக விடலாங்க. தண்ணியே சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த சிக்கன் நல்லா வேகிற மாதிரி அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பாதி அளவு வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெந்த சிக்கனோட நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலே இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு சிக்கனு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க. இந்த புதினா கொத்தமல்லி இதோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து தயிர் போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறோம். இப்போ இதோட டேஸ்ட்டு எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா இறங்கி பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வேக வச்சாலே போதும். இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லாவே சுண்ட விட்டுட்டேன். இதோடு நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போது நம்மளோட க்ரீன் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீன் சிக்கனை நீங்கள் வந்து ஜீரா ரைஸு, கீ ரைஸு இல்லாட்டி புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. ஏன்னா பக்கத்தில் வந்து பெரிய பஜார் இருக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்களோட ஏரியாவுக்கு வந்தாச்சு.
ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு இப்போது. அவங்க ஏற்கனவே பாதி பேக்கிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் கொஞ்சம் வெயிட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, நல்லா பொட்டி கட்டி கொடுத்துட்டு சேஃபாக கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வந்து வெயிட் வந்து கூட இருக்குது லக்கேஜு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கரெக்டான அளவில் வந்து பேக் பண்ணி வெயிட் எல்லாம் நல்லா மெஷர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து அப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடேஸு, இங்கே சம்மர் ஹாலிடேஸு, அதனால வந்து எல்லாருமே வந்து ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்து இந்த தோடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. பேக்கிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்கள் தெருவில் மெக்டொனால்டு இருக்குது பக்கத்தில். ஸோ அந்த மெக்டொனால்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பிள்ளைங்க வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பர்கர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மெக்டொனால்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. என்னோடய கிட்ஸுக்கு வந்து ஹாப்பி மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹாப்பி மீல்ஸுக்குள்ளார கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது, பர்கரும் வச்சுருந்தாங்க, சிக்கன் பர்கரு. அப்புறம் இந்த ஹாப்பி மீல்ஸ் கூட வந்து டாய்ஸ் வந்து கிஃப்டாக வரும் எப்போதும். இந்த தடவை வந்து இந்த கார்ட்ஸ் வந்துருக்குது. இது வந்து எங்களுக்கும் நாங்களே அதே பர்கர் தான் சொல்லியிருந்தோம். ஆரஞ்ச் ஜூஸு, ஒரு பெப்சி இதெல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. இது வந்து ஸ்ப்ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்ச் ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் பெப்சி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பிள்ளைங்க வந்து ஹாப்பி மீல்ஸுனாலே என்ன கிஃப்ட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. இந்த தடவை வந்து இந்த கார்ட்ஸு தான் கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இது பிடிக்கல இந்த கார்ட்ஸு. ஸோ பர்கர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. இங்கே மெக்டொனால்டில் வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வனிலா ஐஸ்கிரீம் தான் இது. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.